ஏற்பாடு செய்த மருத்துவர் தோழர் அறம் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் தலைவர் எஸ்.கே. கங்கா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருக்கும் மன்ற செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் கவிஞர் ராமலிங்கம். தோழர்களே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு காலம் கவிஞர்கள். இது நேற்று மதியம் நடக்க வேண்டியது. காலமும் கவிதையும் கவிஞர்களை பற்றி நேற்று மதியம் நடக்க வேண்டியது இன்று நடக்கிறது. தோழர்களே, யார் கவிஞன்? கவிஞன் என்பவன் காலத்தின் கண்ணாடி. கவிஞன் ஒரு மருத்துவன். மக்களின் நாடு துடிப்பை உணர்ந்து அதற்கு தீர்வு சொல்லுகிறவன் தான் கவிஞன். தோழர்களே, சங்க இலக்கிய காலத்தில் இருந்து கவிஞர்கள் தாம் கண்ட அந்த சமுதாய சீர்கேட்டிலையும் சமுதாய நடைமுறைகளும் தொடர்ந்து மக்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு பாரதியார் வாழ்ந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், அடக்குமுறை, பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் அவர் வடிவங்களை மாற்றி பாஞ்சாலி சபதம் அப்படி போன்ற வடிவங்களில் மக்களை விழிப்படை செய்வதற்கு எழுதியிருப்பார். அதுபோல் அந்தந்த காலகட்டத்தில் கவிஞர்கள் தாங்கள் கண்ட அந்த காட்சிகளையும் அவர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் நடந்திருக்கிறார்கள். தோழர்களே, நேற்று சொன்னார்கள், பெண்பால் புலவர்கள் அதிகமில்லை, பெண்பால் புலவர்கள் பாடிய பாடல்களை ஆண்பால் புலவர்கள் யாரும் கண்டுகொள்வதில்லை. அதற்காக இங்கே இருக்கிற ஆண்டாளில் பாசுரத்தை, முதல் பாசுரத்தை நான் பாடி தோங்குகலாம் என்று நினைக்கிறேன். மார்கழி திங்கள் மதி நிறைந்தாம் நன்னாளாம் நீராட போதுமிரோ நேரில் சீர்மல்கம் ஆய்ப்பாடி செல்வல் சீர்மீதால் கூர்வேல் கொடுந்துழலன் நந்தகோபன் குமரன் யாரார்ந்த கண்ணி யசோத இளஞ்சியம் கார்மேனி செங்கன் கதிமதிபல் முகந்தன் நாராயணன் நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ் படிந்தேலோ ரெம்பாவாய். முதல் பாசுரம். 30 பாசுரம் இருக்கும் மார்கழி மாதத்தில். முதல் பாசுரம் 30 பாசுரமும் எனக்கு மனப்பாடம். ஆண்டவனை காதலித்தால் நான் ஆண்டாளை காதலித்தேன். ஆண்டாள் கவிதையை, தமிழை காதலித்தேன். அதனால் நீங்கள் ஆண் கவிஞர்கள் பெண்களை பற்றி பாடவில்லை என்று கருத வேண்டாம். தோழர்களே, சங்ககால புலவன் கணியன் பூங்குன்றனார் ராமநாதபுரம் மாவட்டம் மகிபாலப்பட்டியில் பிறந்தவர். அவர் சொல்லுவார், யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றே என்ன, சாதலும் புதுவதும் அன்றே வாழ்தல் இனிது என மகிழ்தலும் இளமே, முனிவின் இன்னாதென்றலும் இளமே, மின்னோடு வானம் தன்துளி தலை ஆனது கல்பொருள் இறங்கும் மல்லர் யாற்று போல் நீர் வழிப்படுவும் புனைவோல் ஆறுயிர் முறை வழிப்படுவும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆதலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்த்தல் அதனின் இளமை. எல்லோரும் நம் உறவினர்கள், எல்லோரும் நம் நாடு, எல்லோரும் நம் மக்கள் பெரியவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் புகழக்கூடாது, நமக்கு கீழே இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை இகழவும் கூடாது என்று சங்க காலத்திலே புலவர்கள் சொல்லி இருக்கிறார். அதுபோல் பாரி மகளிர், அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். பரணர் பாரியின் உற்ற நண்பர். அது பாரியை வெல்லவே முடியாது, வில் வீரன். அந்த பாரியை ஒரு மன்னர் போய் வென்றதே கிடையாது. 3 வேந்தர்களும் கூடி சதி செய்து பாரியை வென்று கொன்று விடுகிறார்கள். பாரி மலையை கைப்பற்றி விடுகிறார்கள். அப்பொழுது 2 பெண் பிள்ளைகள், பரணர் அந்த பெண் பிள்ளைகளை கையோடு அழைத்து கொண்டு அவர் பொறுப்பில் அந்த பெண் பிள்ளைக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக அழைத்து போகும்போது அந்த பெண் பிள்ளைகள் பாடுவார்கள், அற்றை திங்கள் அவ்வன் இளவில் எந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர் புலர், இற்றை திங்கள் இவ்வன் இளவில் வென்று
எரி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளவே என்று இது ஒரு கையறு நிலை பாடல். அதாவது புலம்பெயர்ந்த மக்களின் புலம்பல்களாக தான் இது இருக்கிறது. நாம் தெரியும், ஏகத்தில் இருந்து மக்கள் புலம்பெயர்ந்து எப்படி போயிருப்பார்கள், அது முன்னோடிதான் இந்த பாரி மகளிரின் பாடல் நமக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட நாம் பாரம்பரியத்தில் வந்தவர்கள், நாம் அந்தந்த காலகட்டத்தில் நிகழ்வுகளை பாடல்களாக மக்களுக்கு அளித்து அவர்களை தட்டி எழுப்ப வேண்டும். அதாவது சொல்வார்கள், கலை கலைக்காகவே கிடையாது, கலையும் இலக்கியம் மக்களுக்காகவே. கலைக்காகவே, அழகியலுக்காக மட்டும் கவிதை கிடையாது, அவலங்களுக்காக பாடுவோம்னு கவிஞன் தான். அப்படி தஞ்சை தரணியில் விவசாய கூலி ஒரு பெண் பாடுவதாக இந்த கவிதை எழுதி இருக்கிறேன், கேளுங்கள். கஞ்சோ குடிச்சு போட்டு கந்திய கட்டிக்கிட்டு கற்களிலே கிளம்புகிறோம் கருக்கராளோட எங்க கையில இருந்து கருக்கருவா ஆயுதத்தோட. கஞ்சோ குடிச்சு போட்டு கந்திய கட்டிக்கிட்டு கற்களிலே கிளம்புகிறோம் அறுவடைக்காக. எங்க கையில இருந்து கருக்கருவா ஆயுதத்தோட. ஐயா மாறிய ஆண்ட மாறிய படியலக்கும் பண்ணையரே கண்ட வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, எங்களை கால் வயிறு கஞ்சிக்காக கொள்ளாதீங்க. ஐயா மாறிய ஆண்ட மாறிய படியலக்கும் பண்ணையாரே கண்ட வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, எங்களை கால் வயிறு கஞ்சிக்காக கொள்ளாதீங்க. ஒத்தையடி வரப்பு மேலே ஒரிசலான உடம்பு வைத்து வரிசையாக தூக்கி போவோம் நெல்லு சுமைய. நாங்க வழிக்கு விழுந்துவோம் கழனிக்கு சேர்த்துல. குனிஞ்சு நிமிர்ந்த அறுக்கையிலே குத்துதுக ஊசியாக குடும்ப கட்டுப்பாடு செய்த உடம்பு தானுங்க, கொள்ளுதுங்க அறுத்து தச்ச நரம்பு தானுங்க. குனிஞ்சு நிமிர்ந்த அறுக்கையிலே குத்துதுங்க ஊசியாக குடும்ப கட்டுப்பாடு செய்த உடம்பு தானுங்க, கொள்ளுதுங்க அறுத்து தச்ச நரம்பு தானுங்க. பச்சை உடம்பு காரி என்று பச்சாதாபம் காட்ட உங்க நெஞ்சத்திலே கொஞ்சம் கூட ஈரம் இல்லையா, எங்க நிலம உங்க கல்மனச கறக்கவில்லையா. பச்சை உடம்பு காரி என்று பச்சாதாம காட்டவங்க நெஞ்சத்திலே கொஞ்சம் கூட ஈரம் இல்லையா, எங்க நிலம உங்க கல்மனச கரைக்கவில்லையா. சாணி பாலும் சவுக்கடியும் சாதிதனம் பட்டதுங்க சாமியிலே உங்களுக்கு கருணை இல்லையா, நாங்க சாவதுதான் உங்களுக்கு கருணை கொலையா. சாணி பாலும் சவுக்கடியும் சாதிதனம் பட்டதுங்க சாமிகளே உங்களுக்கு கண்கள் இல்லையா, நாங்க சாவதுதான் உங்களுக்கு கருணை கொலையா. வெண்மணியில் கண்மணிகள் வெந்து நொந்து சத்த சோகம் இன்னும் தீரல. வெண்மணியில் கண்மணிகள் வெந்து நொந்து சத்த சோகம் இன்னும் தீரல. சொந்த தனம் செத்த போதும் ஆதிக்கத்தி சுட்ட போதும் உனக்கு சொரண வரல. சொந்த தனம் செத்த போதும் ஆதிக்கத்தி சுட்ட போதும் சொரண வரல. கதிரடிச்சு நெருப்பு வச்சு காத்து வந்தா தூத்தி போட்டு கக்கத்திலே துணிய வச்சு குனிஞ்சு நிக்கணும். கதிரடிச்சு நெருப்பு வச்சு காத்து வந்தா தூத்தி போட்டு கக்கத்திலே துணிய வச்சு குனிஞ்சு நிக்கணும். ஐயா படியளந்து கொடுக்கறதே பணிஞ்சு வாங்கணும். ஐயா படியளந்து கொடுக்கறத பணிஞ்சு வாங்கணும். பச்சை புள்ள தூளியிலே பால் கொடுத்த நேரம் இல்லையா அழுறது அதுக்கும் பசி மறந்து போச்சுதோ. பச்சை புள்ள தூளியிலே பால் கொடுத்த நேரம் இல்லையா அழுறது அதுக்கும் பசி மறந்து போச்சுதோ. இல்ல பாவி ஏண்டா பிறந்தோம் இறந்து போச்சுதோ. பாவி இங்க ஏண்டா பிறந்தோம் இறந்து போச்சுதோ. ஆண்டான் என்று அடிமை வாழ்க்கை தலைமுறைக்கே பழகி போச்சுங்க. ஆண்டான் என்று அடிமை வாழ்க்கை தலைமுறைக்கே பழகி போச்சுங்க. எங்களை வழிநடத்த சங்கம் ஒன்று உதயமாச்சுங்க. சிவப்பு கொடி சங்கமுங்க செகத்தை ஆளும் சங்கமுங்க ஊரூரா சேவைப்படி ஏற்றி வச்சாங்க. சிவப்பு கொடி சங்கமுங்க செகத்தை ஆளும் சங்கமுங்க ஊரூரா சிவப்பு கொடி ஏற்றி வச்சாங்க. எங்க வாழ்க்கையிலேயே நம்பிக்கையை மாற்றி வச்சாங்க. அடிச்சா நீயும் திருப்பி அடி, எதிர்த்தா நீயும் திருப்பி எதிர்த்து நில்லு. ஒத்த மனுஷன் கத்து சத்த காதில் கேட்டது. அடிச்சா நீயும் திருப்பி அடிது, எத்தா நீயும் எதிர்த்து நில்லு. ஒத்த மனுஷன் கத்து சத்தம் காதில் கேட்டது. ஒல்லியான தேகத்தோட உழைக்கும் மக்கள் தாகத்தோட தெருவா சிவப்பு கொடி ஏற்றி வச்சாரு. தோழர் சீனிவாச ராவு என்னும் வட்டி குச்சிங்க. அது உரத்த தங்க தரணி புரட்சி பத்திக்குச்சுங்க. விவசாய கூலிகளின் விடிவெள்ளியா வந்த சங்கம் தானுங்க. எங்க வசனமெல்லாம் தீர்க்க வந்த சாமி தானுங்க. சிவப்பு கொடி சங்கம் வாழ்க, சகத்தை ஆளும் சங்கம் வாழ்க,
வாழ்க 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 வாழ்க, பொது உடைமை சமுதாயம் வாழ்க வாழ்க. தோழர்களே, 1980களில் பாடிய கவிஞர் ஜீவபாரதி தலைமையில் பாடிய ஒரு கவிதையை பாடி இத்துடன் முடிக்கிறேன். பஞ்சடைந்த கண்களுக்கு பஞ்சு மிட்டாய் காட்டுகின்ற பாலியர்கள் வாழ்கின்ற நாட்டிலே, பஞ்சடைந்த கண்களுக்கு பஞ்சு மிட்டாய் காட்டுகின்ற பாலியர்கள் வாழ்கின்ற நாட்டிலே, பாவம் என்ன புண்ணியம் என்ன ஏற்றிலே, சாதி என்றும் நீதி என்றும் சாத்திரங்கள் சொல்லி சொல்லி சாக்கடையில் தள்ளிவிட்ட கூட்டமே, சரிவழியில் நீ எடுத்த நோட்டமே. சாதி என்றும் நீதி என்றும் சாத்திரங்கள் சொல்லி சொல்லி சாக்கடையில் தள்ளிவிட்ட கூட்டமே, சரிவழியில் நீ எடுத்த நோட்டமே. ஊர் என்று சேரி என்று ஒதுக்கி வைத்த காரணத்தால் உண்மை இல்லை நன்மை இல்லை இல்லையே, ஊர் வந்து சேர்ந்ததுவே தானடா. ஊர் என்று சேரி என்று ஒதுக்கி வைத்த காரணத்தால் உண்மை இல்லை நன்மை இல்லை இல்லையே, ஊர் வந்து சேர்ந்ததுவே தானடா. கை மெலிந்து கால் மெலிந்து உழவிழந்து ஒலி எழுந்து தளறு நடை போல் ஓடுங்கே உலர்ந்த பிற காணதுவே வாழ்க்கை. கை மெலிந்து கால் மெலிந்து உழவிழந்து உறவிழந்து ஒலி எழுந்து தளறு நடை போடுவோர்கள் கோடியே உலர்ந்த பிற காணதுவே வாழ்க்கை. தங்கம் என்றும் வைரம் என்றும் பவளம் என்றும் தலிகை என்றும் மழலையனை கொஞ்சுகின்ற தாயவள், தங்கத்தையே பார்த்தறியா செய்யவள். தங்கம் என்றும் வைரம் என்றும் பவளம் என்றும் தலிகை என்றும் மழலையனை கொஞ்சுகின்ற தாயவள், தங்கத்தையே பார்த்தறியா செய்யவள். நாம் அடைந்த சுதந்திரத்தால் வீதிதோறும் பாலும் தேரும் பெருக்கெடுத்தால் ஓடுது, அட பாம்பும் தேரும் தான் நமக்கு கூடுது. நாம் அடைந்த சுதந்திரத்தால் வீதிதோறும் பாலும் தேரும் பெருக்கெடுத்தால் ஓடுது, அட பாம்பும் தேரும் தான் நமக்கு கூடுது. நாய்களுக்கு பட்டம் கட்டி நகரை வளம் வருகின்ற நாகரிகம் வளர்ந்துவிட்ட போதும் நாங்கள் எல்லாம் நாய்களை போல் வாழ்கிறோம். நாய்களுக்கு பட்டம் கட்டி நகரை வளம் வருகின்ற நாகரிகம் வளர்ந்து விட்ட போதிலும் நாங்கள் எல்லாம் நாய்களை போல் வாழ்கிறோம். ஆலைக்கோட்டை சாலைக்கோட்டை அருமை விவசாயம் செய்தால் கோலையாக வேண்டிய வாழ்க்கையை பாலைவனம் ஆனதும் ஏனடா. ஆலைக்கோட்டை சாலைக்கோட்டை அருமை விவசாயம் செய்தால் சோலையாக வேண்டிய நீ வாழ்க்கையை பாலைவனம் ஆனதும் ஏனடா. ஏற்றி விட்டு ஏன் எதை தோல்வியாக ஏழை பெயரெடுத்த தோழி எழுந்து வாவா நியாயம் கேட்போம் தோழி. ஏற்றி விட்டு ஏன் எதை தோல்வியாக ஏழை என்று பெயரெடுத்த தோழி எழுந்து வாவா நியாயம் கேட்போம் தோழி. குட்ட குடிவதினால் குட்டையாகி போனவனி குட்டுகின்ற காலம் வர வேண்டுமே, எட்டுதிக்கு ஒன்றுமே கூடுமே. குட்ட குடிவதினால் குட்டையாகி போனவனி குட்டுகின்ற காலம் வர வேண்டுமே, எட்டுதிக்கும் ஒன்பெருமை கூடுமே. தட்டி நடனர்ந்து தத்துவத்தை சொல்லிவிட்டு ஒத்தி நின்ற காரணத்தால் தானடா கொத்தி கொண்டு போகிறது கழுகுகள். தட்டி நடனர்ந்து தத்துவத்தை சொல்லிவிட்டு ஒத்தி நின்ற காரணத்தால் தானடா கொத்தி கொண்டு போகிறது கழுகுகள். அன்று முதல் இன்று வரை அரசர்கள் ஆய்வுகளை யார் ஒருத்த சமுதாய பாதையை யார் ஒருத்த சமுதாய பாதையை நேர்வழியை காட்டியவர் இல்லையே.